அனைவருக்கும் வணக்கம். மார்கழியின் அழகிய சிறப்புகளை பற்றி காண்போம். பெரிய மாமரம், மாமா அம்மாவுடைய சகோதரன், மாதவனை புகழும் மாதேவனை போற்றும் மார்கழி. மாமாயன், வைகுந்தன், மாதவன் என்று நாமங்களை உடையவனை போற்றும் மாதம்தான் மார்கழி. மாதங்களில் நான் மார்கழியாவேன் என்று இறைவனே சொன்ன மாதம் மார்கழி. மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் என்று மாணிக்கவாசகர் சொன்ன மாதம் மார்கழி. மாதம் முழுவதும் பண்டிகையாக இறைவனுக்காக அர்ப்பணிக்கும் மாதம் மார்கழி. மலர்கள் பூத்து குலுங்கும் இளவேனில் காலம்தான் மார்கழி. அதிகாலை வேளையில் அழகிய கோலங்கள் நிறைந்த மாதம் மார்கழி. மார்கழியில் அழகிய வண்ணக்கோலங்கள் வரைந்து சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதில் பூசணி பூவை வைப்பது தொன்று தொட்டு பழக்கமாக இருக்கிறது. மகாபாரத யுத்தம் மார்கழியில்தான் நடைபெற்றது என்று இதிகாசம் கூறுகிறது. திருப்பார்கடல் கடையும் பொழுது முதலில் வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியது இந்த மார்கழி மாதத்தில்தான். பூலோகத்தில் வாழும் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்பது மார்கழி மாதம் ஆகும். கண்ணனின் ஒரு சிறிய கதையை நாம் இப்பொழுது காண்போம். தாமோதரன். தாமம் கயிறு, உதரம் வயிறு, கயிறினால் கட்டப்பட்ட வயிறு உடையவன் என்பது இதன் பொருளாகும். ஒரு நாள் யசோதை தயிர் கடைகிறாள். அப்பொழுது குட்டி கண்ணன் ஒரு மத்தை எடுத்து தயிர் பானையை உடைத்து விடுகிறான். தயிர் எங்கும் பறந்து செல்கிறது. இதை நாராயண பட்டாத்திரி நாராயணியத்தில் எவ்வாறு அழகாக கூறுகிறார் என்றால், கிருஷ்ணருடைய புகழை போல பறந்து ஓடுகிறது என்று கூறுகிறார். அதனால் யசோதைக்கு கோபம் வருகிறது. குட்டிக்கண்ணனை ஒரு உரலுடன் சேர்த்து கட்ட கயிறு எடுக்கிறாள். ஆனால் அது 2 அங்குலம் குறைவாக இருந்தது. மறுபடியும் அதை மற்றொரு கயிறுடன் இணைத்து கட்டுகிறார். திரும்பவும் 2 அங்குலம் குறைகிறது. என்னடா கண்ணா, உன்னை கட்டுவதற்கு கயிறு போதவில்லையே என்று கூறுகிறாள். அப்பொழுது கண்ணன், அம்மா, இப்பொழுது நீ உரலுடன் சேர்த்து கட்டு, கயிறு போதும் என்று அவனே கூறுகிறான். தன்னுடைய தாய்க்காக கட்டுண்டு இருப்பவன்தான் அந்த அழகிய தாமோதரன். கயிறினால் கட்டப்பட்ட தடத்தை கொண்ட வயிற்றை உடையவன் என்பது இதன் பொருள். ஆகவே நாம் மார்கழியில் திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி ஆகியவையை பாடி இறைவனை துதிக்க வேண்டும். திருப்பாவை என்பது ஆண்டாள் நாச்சியார் ரங்கநாதனுக்காக பாடிய 30 பாசுரங்கள். திருவெம்பாவை என்பது மாணிக்க வாசகர் அவரையே ஒரு பெண்ணாக நினைத்து சிவபெருமானுக்காக பாடிய 20 பதிகங்கள். திருப்பள்ளி எழுச்சி என்பது இறைவனை துயில் எழுப்ப வைகரையில் பாடிய மாணிக்க வாசகர் பாடிய 10 பதிகங்கள் ஆகியவை பாடி நாம் இறைவனை தினந்தோறும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவனுடைய அருளையும் நாம் பெற வேண்டும். நன்றி. நற்பவி.